நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டோர் பெல் வயரிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டோர் பெல்லுக்கு வயரிங் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பெல்லு மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி கனெக்ட் பண்ணணும், அப்புறம் இதோட சர்க்யூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்கிற ரெண்டு சுவிட்சில் ஒன்று வந்து 2 வே சுவிட்சு லேம்புக்கு யூஸ் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கிற பெல் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற பெல்லுக்கு இந்த சுவிட்ச் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த சுவிட்சுக்கான பெல்லை தான் இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பெல்லுக்கு தேவையான ஃபேஸ் நியூட்ரல் வயர் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் இந்த பெல்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நான் வாங்கியிருக்கிற பெல்லு இதுதான். இந்த பெல்லில் பார்த்தீங்கன்னா 2 வயர் இருக்கும். இதில் தான் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கனெக்ட் பண்ணணும். இந்த வயர்லேருந்து டேப்பை ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பெல்லை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னே இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை வந்து ஆஃப் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பெல்லில் இருக்கக்கூடிய 2 வயரையும் இந்த ஃபேஸ் நியூட்ரல், அதாவது ரெட் கலர் வந்து ஃபேஸு, பிளாக் கலர் வந்து நியூட்ரல். இந்த ரெட் கலர் வயர் தான் வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெல் சுவிட்சோட டாப்பில் இருந்து வந்துட்டுருக்குது. இந்த பிளாக் கலர் வயர் நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா காமன் நியூட்ரல் தான். இப்போ இந்த பெல்லில் இருக்கக்கூடிய 2 வயரையும் இந்த ஃபேஸ் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த பெல்லை வந்து ஃபேஸ் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கலாம். இப்போ டேப் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பெல்லை வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பெல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் போயிட்டு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பெல் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். பெல் சுவிட்ச் கனெக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ இதோட வயரிங் டீட்டெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு பெல் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த பெல்லுக்கு தேவையான ஒரு பெல் சுவிட்ச். இப்போ இந்த பெல்லில் வந்து நியூட்ரல் டைரெக்டாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த சுவிட்சோட பாட்டமில் இன்புட் ஃபேஸ் வயரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். அப்புறம் இந்த சுவிட்சோட டாப்பில் இருந்து ஃபேஸ் போயிட்டு பெல்லில் போய் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது இந்த பெல் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெல் வந்து ரிங்க் ஆகும். இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.